Good morning, brothers and sisters. இன்னைக்கு நம்ம ஷாஜி பிரதர் குரூப் கூட இருக்காங்க. Due to unavoidable reasons, they are joining us also. We welcome them. ஓகே, மெமோரியல் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாம் நம்ம எல்லாம் பங்கு எடுத்துட்டோம். எதுக்கு இந்த கப்பை பற்றி மறுபடியும் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். பட் மெமோரியல் முடிஞ்சு அதுக்கப்புறம் எடுத்த முடிவுகளில் ஒரு சில காரியங்கள் இந்த கப்பில் அடங்கியிருக்கு. ஸோ தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் திஸ் கப் ரெப்ரசன்ட்ஸ் ஃபார் அஸ் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அதாவது இனி நான் செய்ய போகிற காரியங்கள் எப்படி இருக்கும், எனக்கு நேரிடுற காரியங்கள் எப்படி இருக்கும், அதை நான் எப்படி மேற்கொள்ளணுன்ற ஒரு காரியத்தை எதில் அடக்கி வச்சிருக்கிறார் தேவன்னா இந்த கப்பு தான். அப்படின்னா கப்புனா என்ன, நம்ம அந்த பாத்திரம்னு எடுத்துக்கலாமா? பாத்திரம்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா கப் ரெப்ரசன்ட்ஸ் தி ஜூஸ் ஆர் த ஃப்ரூட் ஆஃப் த வைன் ஆர் த கிரேப் ஜூஸ். இந்த மாதிரி நிறைய இது சொல்கிறோம், திராட்சை ரசம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ பாத்திரம்ன்றது அதை எடுத்துகிட்டு வர ஒரு பொருளாக தான் இருக்க தவிர அதுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா பார்ட்டிசிபேஷன் இந்த கப். இந்த பாத்திரத்தில் நாம் பங்கு எடுக்கிறோன்றது இருக்கு இல்லையா? அது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் பிரதர் இதில் இந்த வாட் இஸ் திஸ் பார்ட்டிசிபேஷன் ஆல் அபவுட்? இந்த பங்கெடுக்கிறது எதில் பங்கெடுக்கிறோன்றத ஒரு வசனத்தை படித்து தெரிஞ்சுக்கலாம். 1 Corinthians chapter 10 verse 16. 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? 10:16 என்ன சொல்லுது? அந்த ரத்தத்தை குறித்து பேசும்போது we participate in the blood of Christ. அப்போ நாம் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுறத எந்த விஷயத்தை நமக்கு ரிமைண்ட் பண்ணுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பலியில் நாமளும் என்ன பண்ணுறோம்? பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிசிபேஷன் சொன்ன உடனே நம்மளை எங்கே கொண்டு போவோம்னா, இட் டேக்ஸ் us to the tabernacle. அந்த tabernacle என்ன நடந்தது? முதல்ல காளையன், அதாவது the bull was sacrificed and the blood was taken into the most holy இல்லையா? அந்த காளையை நாம் பார்க்குறோம். பலி செலுத்தின பிறகு ரத்தம் எடுத்து பலி செலுத்தப்பட்டது இல்லையா? ரைட் ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன்? அது முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு? தி சோசன் கோட் வாஸ் ஆல்சோ சாக்ரிஃபைஸ்ட். அந்த ரத்தத்தை டைரக்டாக எடுத்துன்னு போனாங்கன்னா இல்லை, என்ன செஞ்சாங்க? முதல்ல இட் வாஸ் co-mingled with the blood of the bull. அந்த காளையின் ரத்தத்தோட கூட இதுவும் மிக்ஸ் ஆகிட்டு தான் பலி செலுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் சின் ஆஃபரிங். இப்போ நம்ம பாவ நிவாரண பலியை செலுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து செலுத்தின அதே விதத்தில் தான் நாமளும் செலுத்தணும் அப்படின்றத அடையாளப்படுத்துறது தான் இந்த கப். ஸோ தட் மீன்ஸ் இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்நாட்களில் அவர் என்னதான் எப்படி தான் வாழ்ந்தாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணார்? அவர் செத்துட்டே இருந்தார். ஹி வாஸ் டையிங் ஸ்லோலி. எவ்ரி டே ஹி வாஸ் ஆஃபரிங் ஹிஸ் பாடி ஆஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ் இல்லையா? ஸோ தட் இஸ் த பாயிண்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நாம் எல்லாருமே those who are consecrated, those who are baptized, நாம் எல்லாருமே we participated in the cup. இது வருஷத்தில் ஒரு விஷயம் நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துட்டோம்னா அது போதுமா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியம், அதை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது, எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன்றது இது எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னலாம் நிறைய பேர் பேசுகிறோம் இல்லையா? பட் த ரியாலிட்டி இஸ், எஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியம்தான், we don't deny that. But the most important part comes after that. அதை பங்கெடுத்த பிறகு நான் வாழ்கிற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கா? அது பலி செலுத்துறத இந்த ஒரு பாத்திரத்தை, இந்த கப்பில் நான் பார்ட்டிசிபேஷன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதா பாயிண்ட். இது நம்ம நாலேஜ் வைஸாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறதானா? அப்படி இல்லை. இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் மை டெய்லி ஃபேப்ரிக் ஆஃப் மை லைஃப். என்னோட அனுதின வாழ்க்கையிலையும் இது என்னவா இருக்கணும்?
ரொம்ப என்னோட வாழ்க்கையில கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கணும். அதாவது நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும், நான் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னோட பங்கு கிறிஸ்துவின் பாதையில் இருக்கான்றத ரிமைண்ட் பண்றது தான் இந்த கப். இந்த பாடுகள் தேவன் ஏன் நமக்கு இவ்வளவு கொடுக்கணும்? சரி, நான் பங்கெடுத்துட்டு தேவனுக்காக வந்துட்டேன், இயேசு கிறிஸ்துவ போல நானும் சாகணும்னு இருக்கிறேன். ஆனா ஏன் இந்த பாடுகள் வரணும்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இம்பொலைட்டா கேட்கலாம். இட் மைட் பி லிட்டில் இம்பொலைட். யூ அண்ட் ஐ ஆர் நாட் அக்செப்டபிள் டு தி லார்ட். நானும் நீங்கள் இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே தேவனுக்கு பிரியமான நிலைமைக்கு இன்னும் நம்ம வரல. தேவன் நம்மளை பார்த்தாருன்னா நம்மளை இம்மீடியட்டா ரிஜெக்ட் பண்ற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ நான் தேவனுக்கு பிரியமானவனா மாறணும், அவருக்கு டைரக்டா கான்வர்சேஷனுக்குள்ள போகணும். அப்படின்னா என்ன மாறணும்னா என்னோட கேரக்டர்ஸ் மாறணும். ஆனா நான் டெய்லி ஜெபம் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் யாரோட ஒரு நீதிக்குள்ள விதியின் வஸ்திரத்துக்குள்ள இருக்கிறேன்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்துல தான் இருக்கிறேன். See, today I am able to talk to God because I am wearing the robe of righteousness. But am I perfect within? No, I am not. எனக்குள்ள நான் இன்னும் பரிபூர்ணத்தை அடைஞ்சிட்டேன்னா அடையல. அப்போ இந்த பரிபூர்ணத்தை அடையணும், நானும் ஒரு பர்ஃபெக்ட் நியூ கிரீச்சரா மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா there is only one way. ஒரே ஒரு விஷயத்துல தான் அது நடக்கும். When I am put into troubles and afflictions. என்ன ஆகணும்? எனக்கு என்ன நசுக்கப்படணும். ஐ ஷுட் பி crushed. அப்படி பண்ணா மட்டும்தான் ஐ கேன் பிகம் அ நியூ பர்சன். என்னோட கேரக்டர் அப்போதான் இல்லை. தெர் இஸ் an old saying, ஒருத்தர் ஜெயிக்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் தோத்துடுறாங்க தெரியுங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? where did I go wrong? நான் எது சரியாக பண்ணல, அடுத்த முறை நான் என்ன பண்ணால் நான் பெட்டராக மாற முடியும்ன்றது எப்போ யோசிக்கிறாங்க அவங்க? நமக்கு ஒரு தோல்விகள் வரும்பொழுது, இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் இன்னும் நான் எப்படி பெட்டராக மாறணும், தேவன்கிட்ட நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரியங்கள் நிறைய நமக்கு வருது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருக்காரு. தட் இஸ் டு பி த மீடியேட்டர். நம்ம எல்லாருமே என்னவா மாற போகிறோம்? நாளைக்கு நான் இந்த உலகத்தை வழிநடத்துகிற ஒரு ஜனங்களாக மாற போகிறோம். அப்போ அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம வரணும்னா சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை சில தேவன் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காரு. இந்த நிலைமையில நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை வழி நடத்தணும்ன்றது. ஸோ அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வர்றதுக்காக தான் தேவன் நிறைய நமக்கு ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபியூலேஷன்ஸை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ க்ரஷிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? க்ரஷிங் என்ன? நசுக்கிறது இல்லை, திராட்சை ரசம்ன்ற பேசுறதுனால அது புழிஞ்சு எடுக்கணும். எப்படி புழிஞ்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த காலத்தில்? How do you think they crushed the grapes? நான் உன்னை ரொம்ப நல்ல இன்டென்ஷனில் தான் உங்ககிட்ட இருக்கிறேன், நான் உன்னை கொஞ்சம் மெதுவாக, அதை சொல்கிறாங்க இல்லையா, வலிக்காத மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறேன்னு, அந்த மாதிரி மெதுவாக உன்னை க்ரஷ் பண்ணிடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் எடுங்க, அப்படியா பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து பேசின காலத்தில் அதுக்கப்புறம் இதில் கூட திராட்சை ரசத்தை எப்படி தெரியுமா உருவாக்குவாங்க? இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன். என்ன பண்ணுவாங்க? திராட்சை எல்லாம் ஒன்றா ஒரு இதில் போட்டு அதில் ஏறி மிதிப்பாங்க. இது ஒரு விஷயம், ஒருத்தர் மிதிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்படி மிதிப்பாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் வில் கெட் ஆன் கிரேப்ஸ் அண்ட் தே வில் ஸ்டார்ட் ட்ராம்பிளிங் ஓவர் தெம். அப்படின்னா அந்த காலில் மிதிக்குவாங்க. ஆக்சுவலாக இதை ஒரு கேம் மாதிரியே பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ கூட யூரோப் சைட்லலாம் போனீங்கன்னாக்கா இது அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளையாட்டாகவே இது செய்கிறாங்க. ஆனால் கிரேப்போட நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்னை போட்டு மிதிக்கணும், மிதிச்சுனே இருந்தால் தான் என்ன ஆகுதான், எனக்கு திராட்சை ரசம் வெளியே வரும். அந்த அவுட்டர் ஸ்கின் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த திராட்சையை வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்னா, இங்கே நீங்கள் இண்டிவிஜுவலாக சொல்லலாம், ஒரு திராட்சை அந்த சைடில் இருக்குது, இன்னொரு கிரேப்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இது இந்த மாதிரி ஷேப் எல்லாம் சொல்லலாம். நீங்கள் நசுக்கி ஜூஸை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்கா? யூ டோன்ட் ஹேவ் அன் ஐடென்டிட்டி. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ், தேவன் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு இது மூலமானா, உன்னோட ஐடென்டிட்டியை நீ தொலைச்சிடணும். உனக்குன்ற ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிலேருந்து நீ வெளியே வரணும்னா என்ன ஆகணும்னா,
அந்த அவுட்டர் ஸ்கின் இருக்கு பாருங்க, வெளியே தோல், அந்த தோல் நசுக்கப்படணும். அதுக்குள்ளே இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே புழியப்படணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற வர திராட்சை ரசம் என்னவா மாறுதுன்னா, இட் பிகம்ஸ் ஹீலிங் அண்ட் அ ப்ளஷர் ஃபார் அதர்ஸ். ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காரியம் எதில் கிடைக்குதுன்னா அந்த திராட்சை ரசத்தில் கிடைக்குது. இல்லை ஒருத்தர் வியாதிப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு குணமாக்கணும்னா அந்த காலத்தில் எதை தாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க? திராட்சை ரசத்தை கொடுத்தாங்க. அப்போ நாம் இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சியாக மாறணும், இல்லை தேவனோட பார்வையில் ஒரு பிரியமானவர்களாக மாறணும், என்னுடைய காரியங்கள் வேறவங்களுக்கு அந்த ஒரு குணமாக்குற காரியமாக மாறணும்னா நான் நசுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். என்ன வேறவங்க நசுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கணும். ரைட்? இந்த கிரேப்ஸை கூட என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா மிதிச்சுட்டு வெளியே வந்துட மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, the juice must spend time in contact with skin for a certain number of hours to generate maceration. இந்த திராட்சை வெறும் புழிஞ்சிட்டா மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, விலை உயர்ந்த கிரேப்ஸ் ஜூஸாக மாறிடாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மிதிக்கும் பொழுது அந்த காலுக்கும் அந்த திராட்சை இதுக்கும் ஒரு சில நேரம் டைம்னு ஒன்று இருக்குது. அது வரைக்கும் அந்த காலில் மிதிப்பட்டுட்டே இருக்கணுமா, அந்த கான்டாக்டில் வந்துனே இருக்கணுமா. அது அப்படி வந்தால் தான் அந்த சாதாரண திராட்சை ரசம் ஒரு விலை உயர்ந்த ஒரு திராட்சை ரசமாக மாறும். அப்படின்னா நான் மிதிப்பட்ட உடனே நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுமானு கிடையாது. அந்த மிதிப்பட்ட பிறகும் அது கூடவே நான் கான்டாக்டில் இருந்து என்ன நானே when I keep refining myself, I become the most valuable. எப்போ ஒரு வைனுக்கு ரொம்ப அதிகமான விலை எப்போ வருது தெரியுங்களா? The more it gets seasoned. எவ்வளோ வருஷம் அதிகமாக போயிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு விலை. ஒரு சில திராட்சை அந்த வைன் இதெல்லாம் லேக்ஸில் விற்கிறாங்க. நான் சொல்கிறது 10 லட்சம் 20 ஒரே ஒரு பாட்டில். ஏன் அதுக்கு மட்டும் அதே உயர்? அதுக்கும் அதே மாதிரி தான் மிதிக்கப்பட்டது, அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான். ஆனால் த கைண்ட் ஆஃப் டைம் இட் டுக் டு சீசன் மேக்ஸ் இட் மோர் இம்பார்ட்டண்ட். அப்போ நாம் ஒவ்வொரு முறமும் நமக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பிடிக்கிறாங்கன்னும் போது we should understand it is for my good. இல்லையா? நாம் எல்லாருமே ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது என்ன முடிவு எடுத்தோம்? இனி நான் எனக்காக வாழ மாட்டேன், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தலையாக இருப்பாருன்றோம். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார்? யாருன்னா என் கூட வரணும்னா 2 வழி இருக்குது. என்ன அது வழி? பிராட்வே, நேரோவே. பிராட்வேல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் தெரியும், இட் லீட் டு டெத். பட் என் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். ஆனால் ஜீவனுக்கு வர வழி எப்படி இருக்கும்? நேரோவே. இட்ஸ் த நேரோவே தட் லீட்ஸ் டு லைஃப். அப்போ நேரோவேனா என்ன? நசுக்கப்படணும். நம்ம நேரோவேலெல்லாம் போயிருக்கீங்களா? சின்னதாக இருக்கும். அதாவது யூ ஹேவ் டு ரியலி ஸ்குவீஸ் பண்ணி உள்ளே போகணும். ஆனால் என்ன எதுக்கு சொல்ல வரோம்னா, இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். என்னை ஒருத்தர் நசுக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த இடுக்கமான வாசலில் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த வாசல் படியில் போகும் பொழுது சில காரியங்கள் நடக்குது. வாட் டஸ் இட் டூ டு மீ? இட் சேஸ் இன் Romans chapter 12 verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிற மாதிரி நீங்க மறுரூபம் ஆகணுமா? இங்கிலீஷ்ல எப்படி? டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை த ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது என்ன? இந்த கிரீக் வேர்டு நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் மெட்டமார்ஃபு. இங்கிலீஷ் வேர்டு என்ன அதுக்கு? மெட்டமார்ஃபசிஸ். நம்ம காலேஜ் போய் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப தெரியும். மெட்டமார்ஃபசிஸ்னால எந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க? பட்டர்ஃப்ளை. சிம்பிள். நிறைய மெட்டமார்ஃபசிஸ் இருக்கு. ஆனால் பட்டர்ஃப்ளை தான் ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரைட்டாக சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள். மெட்டமார்ஃபசிஸ்க்கு மறுரூபம் அப்படின்றதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்னென்னா பட்டர்ஃப்ளை தான். ஒரு சிலருக்கு, அதாவது நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ, ஜஸ்ட் இட்ஸ் அரவுண்ட் 2 minutes கிளிப். லெட்ஸ் வாட்ச் தட். இது ஹவு
எப்படி இந்த பட்டர்ஃப்ளை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்றத ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது என்ன சாப்பிடுதுன்றதை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஓகே, இதுதான் அதோட சம்மரி இல்லையா? அது முதல்ல எப்படி இருந்ததுங்க? அது ஒரு அந்த லார்வாலேருந்து வெளியே வரும்பொழுது அந்த பேரை நம்ம என்ன சொல்கிறோம்? இட்ஸ் எ கேட்டபில்லர். ஒரு புழு மாதிரி இருக்கும் அது இல்லையா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது, அதாவது புழு கேட்டபில்லர்லேருந்து டைரெக்டாக அது பட்டர்ஃப்ளையாக மாறிடுச்சானா கிடையாது. என்ன ஆச்சு? அதுக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்னவா மாறுச்சுன்னா அந்த பழைய ஃபுல் இதுவை எல்லாமே இட் ஹேட் டு லூஸ். இது ஒரு புது ஒரு உருவமாக வரணும். இப்போ இந்த கேட்டர்பில்லர் சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலை இல்லை சீட்ஸு இதை தான் சாப்பிடும். பட் ஒன்ஸ் இட் பிகம்ஸ் அ பட்டர்ஃப்ளை, அது பட்டர்ஃப்ளையாக மாறின பிறகு அதே இலையை சாப்பிடுமான்னா கிடையாது. இட் ஒன்லி ட்ரிங்க்ஸ் த நெக்டர். அந்த பூவில் இருக்கிற தேனை மட்டும்தான் அது சாப்பிடும். எதுக்கு நாம் இதை சொல்கிறோம்னா, நம்மளோட மெட்டமார்ஃபசிஸ், நாம் வந்து என்ன சொல்கிறது, மறுரூபமாக நாம் மாறுறது கூட நான் ஞாசனம் எடுத்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக மாறிட்டேன் அப்படி கிடையாது. இட்ஸ் அ லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் அண்ட் கமிட்மெண்ட். இது வந்து நம்ம வந்து அனுதினமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கணும். இந்த மாம்சத்தின் சிந்தைகள், இதுக்கு தேவையான அந்த ரெக்கக்னிஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது சாகணும். See, it's not easy, very very difficult இல்லைங்களா? எனக்கே கூட யாராவது ஒரு சின்னதாக சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? திஸ் ஃப்ளஷ் ரெஸ்பான்ஸ், இந்த மாம்சம் தான் இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகுது. பட் காட் சேஸ் யுவர் ஃப்ளஷ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். உன்னோட மாம்சம் எனக்கு தேவையில்லாதது. ஐ எம் லுக்கிங் அட் த நியூ கிரீச்சர் இன் யூ. நீ மாம்சத்தில் தவறு பண்ணால் நான் மன்னிக்க தயாராக இருக்கேன், நோ ப்ராப்ளம். பட் அதை நீ உணர்ந்து அதுக்கு நீ சாகடி, அடுத்த முறை அதை சாகடி அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த மறுரூபம் ஆகிறதுக்கு நமக்கு தேவையானது என்னங்க? ட்ரையல்ஸ் அண்ட் அஃப்ளிக்ஷன்ஸ். நமக்கு பாடுகள் தேவை. இந்த பாடுகள் எப்படி வரும்? ஆகாயத்திலேருந்து டைரெக்டாக நமக்கு வந்துருமா? போய் ஜனங்கள் மூலமாக தான் இந்த பாடுகள் நமக்கு வரும். இது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, தேவன் எனக்கு என்ன வீக்னஸ்ன்னு கரெக்டாக தெரியும் அவருக்கு. என்னோட வீக்னஸ் சூர்யாவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இட் குட் பி ஹிஸ் ஸ்ட்ரென்த். ஸோ எனக்கு கொடுக்குற அந்த பாடுகள் அவருக்கு கொடுக்குற பாடுகள் ஒன்றா இருக்காது. பிகாஸ் ஹீ நீட்ஸ் சம் அதர் ட்ரையல் தட் வில் மேக் ஹிம் பெட்டர். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே தேவன் என்ன பண்ணுறாரு? பாடுகளை வந்து டிசைனர் க்ளோத்ஸ்ன்னு கேள்விப்பட்டுக்கிறோமா? இல்லை கஸ்டமைஸ்டு க்ளோத்ஸ்ன்னு, டெய்லர் மேடுன்னு வாங்க. என்ன அதுன்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன பண்ணுறாரு? கஸ்டமைஸ் பண்ணுறாரு. இந்த விஷயத்த நான் இந்த சகோதரருக்கு அல்ல இந்த சகோதரருக்கு அனுப்புனேன்னா
என்ன ஆகும்? இந்த சகோதரி எனக்கு இன்னும் நெருங்கிடுவாங்க, இந்த சகோதரர் எனக்கு இன்னும் நெருங்கிடுவாங்க, ஏன் இந்த குணத்துல மாறிடுவாங்க அப்படின்றது தான் இது. ஆனால் நிறைய முறை திஸ் இஸ் மை ஆனஸ்ட் கன்ஃபெஷன், என்னோட கன்ஃபெஷன் என்னன்னா, ஐ ஹவ் நாட் மேட் குட் யூஸ் ஆஃப் தோஸ் ட்ரையல்ஸ். அந்த பாடுகள் தேவன் அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புறாரு தெரியுங்களா, அதை நான் வீணாக்கிட்டேன். என் மாம்சத்தின் சிந்தையில் அதை வந்து வேற வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை தவறாக வீணடிச்சிட்டேன்றது தான் உண்மை. நிறைய விஷயத்தில் நம்ம வந்து எனக்கு சுற்றி நடக்கிற ஜனங்கள் என்ன எப்படி பண்ணாங்க, இல்லை எனக்கு அந்த பாடுகள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு தேவன் இதில் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்றதை நான் விட்டுறேன். ஸோ அதை தான் நாம் வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். திஸ் நியூ இயர் நமக்கு எப்போ நியூ இயர்? ரிசரக்ஷன்லேருந்து நமக்கு நியூ இயர் தான் இல்லையா? எப்போ நான் அந்த பங்கு எடுத்தனோ எனக்கு புது பிகினிங் வந்துருச்சு. ஸோ திஸ் நியூ இயர் நான் என்ன கவனமாக இருக்கணும்னா, தேவன் எனக்காக கொடுக்குற ஒவ்வொரு பாடுகளையும் நான் எப்படி கவனமாக, இதனால தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்றத கற்றுக்கணும். இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் எது நமக்கு தடையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அவர் ஆட்டிடியூட். என்னோட ஆட்டிடியூட் தான் என்னோட வளர்ச்சிக்கே பெரிய பிரச்சனை. ஆட்டிடியூட்னா தமிழில் அது என்ன? என்னோட மனப்பான்மை எப்படி இருக்குது, நான் ஒரு விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்றதை வச்சு தான் நான் வளர போகிறேன்னா வளர போகிறது இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு பிரச்சனை எனக்கு வரும்போது நான் முதல்ல அதை எதுவாக பார்க்குறேன்னா, எனக்கு இது வேதனையை கொடுக்குது, இது எனக்கு வலியை கொடுக்குது, எனக்கு பிடிக்கல இந்த விஷயம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வருது. அடுத்ததை நான் அதை என்ன பண்ணுறேன்னா, ஹவு டு ஐ கெட் ரிட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமை நான் எப்படி என் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுறது அப்படின்ற அடுத்தது பார்க்குறேன். அதுக்கப்புறம் எடுத்து போட்ட பிறகு இனி நான் அதுக்கு போகாத மாதிரி அவாய்ட் பண்ணுறது எப்படி, இப்படி தான் யோசிக்கிறேனே தவிர, தேவன் இந்த ஏன் எனக்கு அனுப்பிச்சாரு, நம்ம படிச்சிருக்கல பேசிக்ஸில், வை காட் பெர்மிட்ஸ் ஈவில், அதே மாதிரி வை காட் பெர்மிட்ஸ் திஸ் இன் டு மை லைஃப் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள நாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்துலையுமே தேவன் இதை ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டாரு அப்படின்றது நாம் யோசிச்சோம்னா இட் வில் பி பெட்டர். ஒரு சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம என்ன ஃபீலிங்கில் வந்துடுறோம், பிரதர் இப்படி தான் நான் இருப்பேன் பிரதர், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், டேக் இட் ஆர் லீவ் இட், நான் இப்படி தான் இருக்குவேன் பிரதர். சி, தட்ஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூட். அது வந்து நல்ல ஆட்டிடியூட் கிடையாது. ஏன்னா நான் இப்படி தான் இருக்குவேன்னா நம்ம சபைக்கு வர தேவையில்லை. நான் இப்படி தான் இருக்குவேன்னா தேவன்கிட்ட வந்து நான் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் வரேன்னு சொல்ல தேவையில்லை. நான் இப்படி தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஓட்டத்துக்கு நம்ம தகுதி இல்லாமல் போயிடும். இல்லை, தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, நான் அதை மாற தயாராக இருக்கிறேன்னா தென் வி ஆர் ரெடி டு பார்ட்டிசிபேட் இன் த கப். சரிங்களா? பாருங்களேன், ஏன் இது ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல வரேன்னா, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நான் வந்து ஒரு வெக்கேஷன் போகிறேன், என்ன சொல்கிறது, அது ட்ரிப்பு மாதிரி போகிறேன், ஃபேமிலியோடு போகிறேன், ரொம்ப அன்பான இருக்கிறவங்க கூட போகிறேன். அங்கே போயிட்டு ஒரு கார்டனோ ஏதோ ஒரு மவுண்டன் வியூ பார்க்க ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறோம். வில் ஐ என்ஜாய் ஆர் வில் ஐ கர்ஸ்? இதை நான் என்ஜாய் பண்ணுவேனா இல்லை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேனா? கண்டிப்பாக நாமெல்லாம் அதை என்ஜாய் பண்ணுவோம். ஏன்? பிகாஸ் ஐ டிசைடட் டு வாக் 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டர் நடந்தாலும் பரவாயில்ல, இதில் ஐ கெட் டு என்ஜாய் த சீனிக் பியூட்டி அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வரும். சரி, இதே 2 வீலரில் போயிட்டுருக்குறோம், ஒய்ஃப் பெட்ரோல் போடுறேன்னு சொன்னாங்க, போடல, இல்லை ஹஸ்பண்ட் பெட்ரோல் போட்டு வச்சுருக்கான்னு போடல, எங்கேயோ வண்டி நின்றுச்சு, இல்லை வண்டி சரியாக சர்வீஸ் பண்ணல, பிரச்சனையாயிடுச்சு. இப்போ 2 கிலோமீட்டர் நீங்கள் அந்த வண்டியை தள்ளின்னு வீட்டுக்கு வரணும். இதை சந்தோஷமாக செய்வீங்களா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணினே செய்வீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணினே செய்கிறோம். யூ சி, த ப்ராப்ளம் இஸ் வித் த பெர்ஸ்பெக்டிவ். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது கஷ்டமாக இருந்தாலும் நான் செய்ய தயாராகிடுவேன். அதே ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லி நான் செய்யணும் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுது, அது எனக்கு ஒரு பேர்டனாக மாறுது. ஏன்? அது என்னோட ஐடியா இல்லை, அது எனக்கு விருப்பமாக இருந்தால் இல்லையான்றது யாரும் என்ன கேட்கல. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அது இட்ஸ் அ பேர்டன் இல்லைங்களா? அப்போது தேவன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ கரெக்டான ஆட்டிடியூட்டில் வந்தினா எல்லாமே மாறிடும். ஸோ இன்னொன்று என்ன ஆயிடுதுன்னா, இந்த வலி நமக்கு வருது இல்லைங்களா, இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு வருது, யார் மூலமாக வருது?
எனக்கு சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு சாலமோன் பிரதர் மூலமா வந்துச்சு, இல்லை அலாஷிஸ் பிரதர் மூலமா ஒரு பிரச்சனை எனக்கு வருதுன்னா நான் யாரை என்னோட எனிமியா பார்க்குறேன்? அந்த பிரதர் தான், அந்த பிரதர் தான், இந்த பிரதர் தான் இப்படி பேசிட்டாரு, இப்படி தான். ஸோ நாம என்ன பண்ணிடுறோம்னா அந்த பிரதரையோ சிஸ்டரையோ தான் நம்ம வந்து நம்மளோட விரோதிகளாக பார்க்குறோம். நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா தேவன் இவர்களை யூஸ் பண்ணி தான் எனக்கு இந்த பாடுகளை எடுத்துன்னு வராருன்றது நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ த ஃபோக்கஸ் ஷுட் பி காட் நோஸ் ஹவு டு சேஞ்ச் தெம். அவங்களே மாற்றுவார், நம்ம முடிஞ்சதை சொல்லலாம், பட் ஃபோக்கஸ் ஷுட் ஆல்வேஸ் பி மீ. அவர் எனக்கு விரோதி கிடையாது, அவர் என்னோட சகோதரர் தான். ஆனால் அவர் மூலமாக வந்த ஒரு பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணோம், நான் இது மூலமாக எப்படி வளரணுன்றத நாம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா தென் டெஃபினெட்லி we'll have a good thing, right? இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். பைபிளில் ஒரு உதாரணம், எப்படி ஒருத்தர் வந்து தனக்கு உண்டான பாடுகளை சரியாக யூஸ் பண்ணதுனால அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டாரு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் சால். கிங் சால் இந்த ராஜா தான் ஃபர்ஸ்ட் ராஜா. யாருக்கு? இஸ்ரேலுக்கு, இல்லையா? எங்களுக்கெல்லாம் ராஜா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து ராஜா, இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா he was a very humble man. அவர் வந்து ரொம்ப தாழ்மையானவர். தோ அவர் வந்து எல்லாரோட உயர்ந்துமா ரொம்ப இதுவாக இருந்தாலும் he was a very humble man, இல்லையா? ஆனால் அவர் என்னவா மாறிட்டார் லாஸ்ட்டுக்கு? இன்னைக்கு அவரை யாரை உதாரணமாக அடையாளமாக வச்சு பேசுறீங்களா? சாத்தானுக்கு அடையாளமாக வச்சு பேசுறேன், இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிங், முதல் ராஜா, அவருக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருந்தது. அவர் நினைச்சிருந்தா அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பேசிட்டு வந்தாங்கல்ல, அந்த எபிரேயர் 11ல் he could have had that place there. He was the first king who was faithful to the Lord அப்படின்னு வந்திருக்கலாம், பட் he lost it. ஏன் அதை லாஸ் பண்ணாரு அப்படின்றத ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல 1 சாமியலில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாமியல் 18, ஃபர்ஸ்ட் சாமியலில் பேக்ரவுண்ட் என்னன்னா கொலாயத் பற்றி வரும். கொலாயத் என்ன பண்ணுறாரு? ஓப்பன் சேலஞ்சு, நோபடி இஸ் ஏபிள் டு வின். தாவீது ஜெயிச்சிடுறாரு, இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு? தாவீது வந்து பிலிஸ்தீன் எதிர்த்து போரெல்லாம் செஞ்சு அவர் வந்து ஜெயிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? திரும்பி வரும்பொழுது ஒரு காரியம் நடக்குது. சரி, நம்ம இந்த எக்ஸாம்பிள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தருக்கு ஒரு பாடுகள் வருது, துன்பம் வருதுன்னா அவர் கண்டிப்பாக மனம் மாறி தேவன்கிட்ட போயிடுவாருன்னா கிடையாது. அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு பிளெஸ்ஸிங்காக இல்லையான்றதை புரியும். சரி, 1 சாமியல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் 18 verse 7. என்ன ஆச்சுங்க? எல்லாருமே ஜெயிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க, இல்லையா? இட்ஸ் அ செலிப்ரேஷன். எல்லாரும் நடந்து வரும்போது ஓரமா ஏதோ ஸ்திரீகள் என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் 1000 பேரை வந்து கொன்னாரு, தாவீத் 10,000 பேர் பண்ணா. யார் அவங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோ 2 ஸ்திரீ, 2-3 ஸ்திரீ, ஏதோ ஸ்திரீகள் சைடில் பாடினாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா? சவுலுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா பட்டது. அது எப்படி என்னை தாழ்த்தி தாவீதை உயர்த்தி பேசலாம்? கேள்வி என்னன்னா, அந்த 12 கோத்திரம் 12 ட்ரைப்ஸில் அந்த லீடர்ஸ்ங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் அஃபிஷியலாக வந்து கிங் சால் இந்த மாதிரி ஸ்திரீகள் பாடினாங்க, we are not happy with it, deal with it, இது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. யாரும் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யாரும் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்று எதிர்த்து இப்படியெல்லாம் டேவிடை பற்றி பேசுகிறாங்க. நோபடி said anything. Just few women sang. That's all it took. என்ன ஆயிடுச்சு சால்க்கு? பாருங்களேன், verse 9, 9ஆம் வசனம். Saul became jealous. அந்த நாள்ல இருந்து அவர் குறிச்சு வச்சுட்டாரு டேவிடை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த பொறாமை, ஜெலசி வந்து started coming in. verse 9 படிங்க சிஸ்டர். verse 8, sorry. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள்.
இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. என்ன ஆயிடுச்சுன்னா சவுல் he got angry, கோபம் வந்துருச்சு. அதே அவர் மறுபடியும் சொல்றாரு, எனக்கு 1000 அவருக்கு 10,000மா. அப்போ அடுத்ததான் என்னவா பண்ண போறாரு இவரு? இந்த ராஜ்யத்தை என்கிட்ட இருந்து எடுத்துருவாரு. ரைட்? ஆக்சுவலா இதெல்லாம் அவரோட சிந்தனைக்கும் செயலுக்கும் கரெக்டா இருந்துச்சுன்னா கிடையாது. ஏதோ ஒரு ஓரமா ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் இவர் ஓவரா ரியாக்ட் பண்ணி, சின்ன விஷயத்தை பெருசா ரியாக்ட் பண்ணி என்னவா மாறிடுச்சு? ஒரு ஜெலசி, அவருக்கு ஒரு பொறாமையை அவர் மனசுக்குள்ள ஏறிச்சு. இந்த நிட் பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நிட் பிக்கிங்னா சின்ன சின்ன விஷயத்த குறை கண்டுபிடிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மியூசிஷியன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இந்த நோட்டில் இது ஒரு நோட்டை இவர் கரெக்டாக பிடிக்கல, எல்லாம் போனால் இல்லை நீ இதை தப்பாக பண்ண. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சரியா ஒரு வார்த்தையை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல, ஒரு விஷயங்களை சரியாக செய்யலை. இந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம பிடிக்கும்போது நம்ம தேவனுக்கு இது பெரிய காரியங்களை விட்டுறோம். நம்ம சின்ன காரியங்களில் நிறைய டைம் செலவு பண்ணினே இருந்தோம்னா என்ன ஆகிடும் சொல்லுங்கள்? பரிசேயர் மாதிரி ஆகிடும். வாட் வாஸ் த ப்ராப்ளம் வித் பாரிசீஸ்? வசனத்திலே வந்துடும், யூ ஸ்டெயின் த நேட் பட் யூ ஸ்வாலோ த கேமல் அப்படின்னு வரும். அப்படின்னா நீங்கள் கொசுக்கள் எல்லாம் வடிகட்டி எடுக்கிறீங்க, கொசுவா அது, ஆனால் ஒட்டகத்தை என்ன பண்ணுறீங்க? முழுங்கிடுறீங்க. நீங்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரெண்டும் தவறான காரியம்தான், ரெண்டுமே அசுத்தமானது தான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் செலுத்துகிற கவனங்களில் பெருசாக விஷயங்கள் நடக்குது இல்லையா, அதை விட்டுறீங்க நீங்கள். ஸோ we should not get into this petty fault finding and get into pharisaic behavior. பரிசேயர்கள் மாதிரி ஆகக்கூடாதுன்றது தான். ஸோ முதல்ல என்ன ஆச்சுங்க? ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜெலசி வந்துச்சு சால்க்கு. கரெக்டா? அடுத்தது இந்த ஜெலசிலேருந்து அவர் மாறினார்னா மாறல, அந்த பொறாமையை அப்படியே வளர்த்துட்டே இருந்தார். அந்த பொறாமை அடுத்தது என்னவா மாறிடுச்சுன்றதை பார்ப்போம். வசனம் 20 verse 20 in the same chapter. சவுலின் குமாரத்தி அறிவித்தால் தாவீதை பேசினார். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. verse 21. அவனுக்கு தனியாய் இருந்தது. பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னேன். தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். இப்போ சவுலோட டாட்டர் பொண்ணு டேவிடை லைக் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம், டேவிட் இஸ் அ வாரியர், ரொம்ப நல்ல மனுஷன்னு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? ஒரு அப்பா எப்படி யோசிப்பாரு? பரவாயில்ல நல்ல பையன் அப்படின்னு தானே யோசிக்கணும். இங்க சவுல் என்ன யோசிச்சாருங்களா? இவர் என்ன பிளான் பண்றாரு? அந்த ஜெலசி இன்னும் கனெக்டடாவே இருக்கு, அந்த பொறாமை கனெக்ஷன்லயே இருக்கு. இதுல என்ன பண்றாரு இவரு? இதை நான் இவருக்கு கட்டி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், என்ன ஆகும் அது? she will be a snare to him and the hand of Philistines may be against him. என்னோட பொண்ணு மூலமா பிலிஸ்தியரோட இவங்களுக்கு அவரோட கரம் இவர் எதிர்த்தே இருக்கும், அவன் இவரை பிரச்சனையை போட்டுடலாம். இது பண்றது மூலமா தாவீதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்றது தான் வருது. அப்போ என்னன்னா, the second thing what happens is you become vindictive. When you keep nurturing jealousy, you become vindictive. எப்போ நான் இந்த பொறாமையை நான் வளர்த்துட்டே வரணும், அடுத்தது என்ன அது? விண்டிக்டிவ்னா பழி வாங்குறது, பழி வாங்கி அதை நியாயப்படுத்துறது. கரெக்டுங்களா? ஸோ எனக்கு பொறாமை இருக்கு, அந்த பொறாமை என்னை எந்த லெவல் தள்ளி விட்டுறோன்னா, அவர் குற்றம் நீட் பிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், செய்கிற எல்லாத்தையும் தவறுன்னு பார்த்துட்டே வரேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு தண்டனை கொடுக்கணும், ஒரு பழி வாங்குறத ஒரு தண்டனையாக கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு இதை நியாயப்பண்ணி இப்படியெல்லாம் பண்ண, அதனால தான் உனக்கு. ஆனால் பாட்டம் லைன் என்ன ப்ராப்ளம்? ஜெலசி. ஸோ தட் லீட்ஸ் டு விண்டிக்டிவ் ஆட்டிடியூட். பாருங்களேன், எப்போ நாம் இந்த பழி வாங்குற உணர்ச்சியோ அல்லது குற்றம் கண்டுபிடிக்கிற உணர்ச்சிக்குள்ளே போகும்பொழுது அது நம்மளை சுத்திகரிக்கிற காரியத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதுன்றத நாம் இதில் பார்த்துக்கணும். ஸோ பாருங்கள், சால்க்கு டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு.
பட் அது அவரை மாத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிட் நாட் சேஞ்ச். Saul had a difficult experience, but that experience did not have sanctifying effect on him. Right? இப்போ வசனத்திலே கூட என்ன சொல்றதுன்னா, ரிவெஞ்ச், இந்த பழி வாங்குறது வந்து நம்ம வேலை கிடையாது. வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க, Matthew chapter 5 verse 38 to 39. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கரத்தில் அழைத்தால் அவனுக்கு மறு கரத்தையும் திருப்பிக் கொடு. ஓகே, இங்க என்ன சொல்றதுன்னா, யூ ஹர்ட் ஐ ஃபார் அன் ஐ. நீங்க கேள்விப்பட்டிருக்கிற கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை காட்டுன்றாரு. இதுல இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்களேன். ஜீசஸ் said the other person is evil. அந்த இன்னொரு மனுஷன் நான் அடிக்கிறாரு தெரியுங்களா, அவர் வந்து தவறான மனுஷன்றதை இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். அங்கே தமிழ்ல அப்படியே வருதான்னு தெரியல, இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா தி அதர் பர்சன் இஸ் ஈவில்ன்றது அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ரைட்? இதுல தேவன் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஜென்ரலா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ என்ன ஒருத்தர் அடிச்சிட்டாரு இல்லை என்ன ஏதோ திட்டாரு, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நான் இன்னசென்ட், நான் எந்த தப்பும் பண்ணலன்ற ப்ரூவ் பண்ணுறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனாக இருக்கும். இப்போ ஏன் என்ன நீ அடிச்சு நீ இல்லை நீ என்ன ஏன் திட்டுற, நான் என்ன அந்த மாதிரி தப்பு பண்ணேன், தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ரைட்? ஸோ திஸ் ஜென்ரலாக இந்த ஒரு மாம்சம் வந்து என்ன எதிர்பார்க்குதுன்னா, எப்பவுமே தன்னை நியாயப்படுத்தும். இல்லை நான் இன்னசென்ட்டு, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற ஒரு நியாயப்படுத்துறதுக்குள்ள தான் இது போவோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொன்னா, இன்னொருத்தர் தப்பாக தான் இருக்கிறாரு, அது எனக்கு தெரியும், ஆனால் இதை நான் உனக்கு அனுமதிச்சிருக்கிறேன். ஏன் அனுமதிச்சிருக்கிறேன்னா, இதன் மூலமா நீ என்ன நம்பு, நான் அவங்களுக்கு எப்போ என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருவேன். பட் யூ ட்ரஸ்ட் இன் மீ, என்ன நம்பு நீ, நான் இதை உனக்கு அனுமதிச்சிருக்கிறேன்றதை நீ நம்பினா யூ வில் சேஞ்ச் அப்படின்றது தான் இங்கே சொல்லுது. அடுத்தது இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 Peter chapter 3 verse 9. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உதாசனத்தையும் சனிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதம். Do not repay evil with evil. இது வந்து வேர்ல்ட்லி விஸ்டம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களோட ஞானத்தில் தான் நான் வந்து எனக்கு ஒரு தப்பு பண்ணால் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். See, that is the way of the world. ஆனால் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, do not repay evil with evil. On the contrary, repay evil with blessing. ஒருத்தர் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன தான் பண்ணணுமா, you bless them. Meaning, bless them now, you pray for them. அவங்களுக்காக நம்ம ஜபிக்கணும், அவங்களுக்கும் தேவன் ஒரு ரட்சிப்புக்குள்ளே எடுத்துன்னு வரணுன்றத நம்ம ஜபிக்கணும். ஸோ பழி வாங்கிறது நம்மளோட பொறுப்பு கிடையாது, அது நம்மளை சுத்திகரிப்பின் காரியத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதுன்றதான் அடுத்தது. நெக்ஸ்ட்டு, பொறாமையில் இருக்கிறேன், அடுத்ததை பழி வாங்க முயற்சி எடுக்கிறேன், இது ரெண்டுமே என்னால் முடியலன்னும் போது நெக்ஸ்ட் லெவல் அது எங்கே போய் நிற்க வைக்கும்ன்றத நம்ம மறுபடியும் பார்க்கலாம். திஸ் லீட்ஸ் டு பிட்டர்னஸ். கசப்பான ஒரு என்ன சொல்கிறது தமிழில், யூ கெட் பிட்டர், ரொம்ப கசப்பான ஒரு வாழ்க்கையாக மாறிடும். சரியா? 1 Samuel chapter 18 verse 28 to 29. 1 Samuel 18ஆம் அதிகாரம் 28 29. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கட்டளையிட்டு வந்தார். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தார். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தார். இவர் பிளான் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஃபெயில்டு. அவர் என்ன நினைச்சாரு, என் பொண்ணை வச்சு நான் அவரை பழி வாங்கிடுறேன்னு. ஆனால் வசனம் என்ன சொல்றதுன்னா, his own daughter loved David. அது புரிஞ்ச உடனே he got more scared. கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் எப்படி தான் வாழ்ந்தாராம், தாவீதுக்கு ஒரு விரோதியாவே வாழ்ந்து செத்துட்டார். 1 Samuel 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 Samuel 19 verse 1.
தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடு தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். என்ன பண்றாரு? இப்போ டைரக்ட் ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு. தாவீதை நான் கொண்டு போட்டுருணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவங்க பையனை ஜானத்தன் கூட பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. படிக்கிறது வேண்டாம். 1 சாமுவேல் 20 30-33, அதாவது 1 சாமுவேல் சாப்டர் 20 verse 30-33 பார்த்தீங்கன்னா, சவுல் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, ஜானத்தன் சொல்றாரு வேண்டாம் இதெல்லாம் தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னும் போது ஜானத்தனையே கொண்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. என் பையனையே நான் சாகடிச்சாலும் பரவாயில்ல, நான் டேவிடை சும்மா விட மாட்டேன், நான் பழி வாங்குவேன்ற அந்த லெவலுக்குள்ள அவர் போயிட்டார். பாருங்களேன், அந்த ஒரு கசப்பான அந்த ஒரு லைஃப்குள்ள நம்ம போயிட்டோம்னா நம்ம என்ன பண்றோன்றதே தெரியாமல் போயிடும். பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு. Hebrews chapter 12 verse 15. எபிரேயர் 12 வசனம். ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான உழைத்தவர்களே கலக்கம் உண்டாக்குதலினால் அநேகம் தீட்டுப்படாதபடி. The scripture says here, see to it that no one falls short the grace of God, that no bitter roots grow up, cause trouble and defile many. இந்த பிட்டர் ரூட்ஸ் இல்லையா, கசப்பான வேர் நமக்குள்ள வளர்ந்துருச்சுன்னா அது தீட்டுப்படுத்துறது யாரை மட்டும் தீட்டுப்படுத்தாது, என்ன மட்டும் இல்லை, இட் வில் டிஃபைல் மெனி பீப்புள். என்னை சுற்றி இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுது, அது தீட்டுப்படுத்திடுது. ஸோ அதுதான் வசனம் என்ன சொல்றதுன்னா, ஒரு வார்னிங், எச்சரிக்கை மாதிரி சொல்லுது. we should guard our hearts from bitterness. இன்னொரு வசனம் படிக்கலாம். Ephesians chapter 4 verse 31. எபேசியர் 4 வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். Get rid of all bitterness. You see, first thing, bitterness. And the bitterness, if it goes unchecked, it leads to rage, anger, brawling, slander, all kinds of sin. ஸோ எப்போ அந்த கசப்பான அந்த வேரை நம்ம எடுக்கலன்னு வச்சுக்கீங்களா நம்ம ஹார்ட்ல இருந்து, அது வேற வேற விஷயங்களுக்கு போயிடும். என்ன சொல்றது, ஸ்லாண்டர்னா ஒருத்தர் பின்னாடி பேசுறது, தவறாக பேசுறது, அவங்கள பற்றி தவறாக சொல்றது, இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? when I become bitterness. பிட்டர்னஸோட பிரச்சனை என்னன்னா, அது எல்லாமே தவறாக தான் பார்க்கும். when I am bitter person, I always have something wrong to say about others. I don't say anything good. நான் எந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்க்க மாட்டேன். வெறும் தவறான விஷயத்தை மட்டும் தான் பேசுவேன், தவறான விஷயத்தை மட்டும் தான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் ஆமாம் அவர் இப்போ பண்ணுவாங்க, ஆனால் அப்படி அப்புறம் இப்படி இன்னைக்கு இப்படி இருப்பாங்க, நாளைக்கு மாறிடும். இன்னைக்கு நல்லா தான் இருந்தாங்கன்றதை விட்டுட்டு, ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ நெகட்டிவ் கனோட்டேஷன். ஸோ பிட்டர்னஸ் இஸ் டெஃபினெட்லி அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். நாம் கசப்பான அந்த ஒரு மனசு என்ன சொல்கிறது, பிட்டர்னஸ் ஆஃப் ஹார்ட் இஸ் அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட். தேவன் கசப்பான ஒரு இருதயம் இருக்கும்பொழுது அந்த இருதயத்தின் கூட வேலை செய்ய முடியாது, அதை புது சிருஷ்டிக்குள்ளே கூட்டு வர முடியாது. ஸோ வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், எனக்கு நடக்கிற எல்லாமே தேவன் அனுமதிக்கிறாருன்ற அந்த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நாம் வந்துட்டோம்னா, நாம் பார்க்குற எல்லா விஷயத்தையும் சரி இந்த பிரச்சனை ஆயிருக்கு, இதை நாம் வசனத்தின் அடிப்படையில் எப்படி சரிப்படுத்தலாம், வசனத்தின் அடிப்படையில் எப்படி பண்ணலாம். எப்போ பிட்டர்னஸ் வந்துடுதோ உலகத்தின் ஞானத்தின்படி நான் டீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, எங்கள் பழைய சபையில் இப்படி, இதெல்லாம் எப்போ வரும்னா வசனத்தின் அடிப்படையில் நான் இல்லாத போது, தேவன் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறான்றதை நான் புரிஞ்சுக்காத போது என்னுடைய டீலிங் எல்லாமே ராங்காக போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரைட்? ஸோ திஸ் நியூ இயர், அதாவது அடுத்த ராபோஜன வரைக்கும் வாட் ஷுட் வி பி ப்ரிப்பேர்ட் வித்? நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா, என்னோடய ஆட்டிடியூடை சரிப்படுத்திக்கணும். எந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே வரணும்னா, நான் மறுரூபம் ஆகணும். இப்போ இருக்கிற நிலைமை தேவன் ஏற்றுக்க மாட்டார். என்ன, நான் மறுரூபம் அடையணும்னா எனக்கு அஃப்ளிக்ஷன்ஸ் வேணும். இன்னும் நிறைய பிரதர்ஸ் நான் பார்த்ததில், அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட் பிரதர்ஸ் பேசினதில் அப்ராட்லலாம், தே ப்ரே ஃபார் அஃப்ளிக்ஷன். அவங்க ஜபத்தில் என்ன கேட்குறாங்களான்னா, ஒரு சில விஷயத்தில் நான் மாற முயற்சி எடுக்கிறேன், என்னால் மாறவே முடியல, அதனால் என்ன சொல்கிறாரா, நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா பிரதர், எனக்கு இன்னும் பாடுகள் அதிகமாக கொடுங்க தேவனே அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு இன்னும் அந்த தைரியம் வரல. இன்னும் பாடுகள் அதிகமாக கொடுங்க தேவனேன்னு என்னால் கேட்கும் அந்த தைரியம் இன்னும் எனக்கு வரல.
பட் தட்ஸ் த லெவல் பிரதர்ஸ் ஆஃப் காட். சகோதரிகள் வந்து அந்த லெவல் வரைக்கும் கூட போயிட்டாங்க. ஏன்னா அவங்க உணர்றாங்க நான் மாறணும். ஸோ அவர் ஆட்டிடியூட் ஷுட் பி ஜஸ்ட் லைக் ஜீசஸ். ஐ எம் ஹியர் டு டூ யுவர் வில். உங்களுடைய சித்தம் என்னமோ நான் அதை செய்யணும். ரைட்? பிலிப்பியர் 1:29 Philippians chapter 1:29. கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன அருளப்பட்டிருக்குதுன்னா, கிறிஸ்துவ வந்து விசுவாசத்துக்கு மட்டும் கிடையாது. நாட் ஜஸ்ட் டு பிலீவ் இன் ஜீசஸ் அண்ட் பி ஹாப்பி. வேற ஒன்றும் என்ன அருளப்பட்டிருக்கு உங்களுக்கு? வாட் எல்ஸ் இஸ் கிராண்டட் ஃபார் யூ? சஃபர் ஃபார் ஹிம். அவரோட கூட நாம பாடுகள் படுறதுக்கு கூட நம்மளை வந்து God has granted it for us. அதாவது அவர் நமக்கு அருளப்பட்டிருக்குது அது. ஸோ அப்போ பாடுகள் வந்து தேவன்கிட்ட தான் வருது நமக்கு. சரிங்களா? 1 பேதுரு 1:6-7. 1 Peter chapter 1:6-7. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதாகும். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொருள் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வசனத்தை எவ்வளோ அழகா சொல்லிட்டார் பாருங்களேன். பொன், கோல்டு, சாதாரண அழிஞ்சு போற ஒரு கோல்டு, அதையே ரிஃபைன் பண்ணனா என்ன பண்ணலாம்? நெருப்பில் போட்டு அதை வந்து என்ன சரி உருக்கி எடுக்கணும் இல்லையா? யுவர் ஃபெய்த், உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா? அது எப்போ வந்து அது கேரண்டின்னு சொல்ல முடியும்? நான் when I put you to test. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது. அவங்க இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது என்ன சொல்கிறாங்க? 1 year கேரண்டி சொல்கிறாங்களா? எப்படி சொல்கிறாங்க? அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க 1 yearன்னு? பிகாஸ் தட் இஸ் பீன் புட் டு டெஸ்ட். இப்போ இந்த ஒரு ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 25,000 டச் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னுவாங்க. அதான் 25,000 முறை நீங்கள் தொட்டு என்ன பண்ணிங்கனாலும் ஒன்றும் ஆகாதுன்றாங்க. ஏன்னா 25,000 முறை யாரோ டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் இது பாஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஓனர் விற்கிறவர் தைரியமாக சொல்கிறாரு உங்களுக்கு. இட்ஸ் த சேம் திங். இதே தான் இங்கே வசனத்துலேயும் சொல்லுது. உங்களுக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை நம்பலாமா நம்ப முடியாதா, என்ன கேரண்டின்றதுக்கு என்னதான் பயன்படுத்தப்படுறாங்கன்னா ரிஃபைனிங். என்னோட பாடுகள், அந்த பாடுகளில் நான் எவ்வளோ விசுவாசமா அதாவது தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்தன்றத வச்சுதான் God says you are my child, you are ready. இப்போ நீ கிறிஸ்துவின் சரீரமா மாற ரெடி ஆயிட்ட. ஏன்? எல்லா பாடுகள்லையும் தேவன் ஏன் இதை நான் அனுப்பிச்சார், இதுலேருந்து நான் என்ன மாறணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளவே போனதுனால யூ ஆர் நவ் ரெடி. அப்போ இங்கே வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, யூ கிரேட்லி ரிஜாய்ஸ். நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். இதை பற்றி இட் சேஸ் தோ ஃபார் அ வைல் யூ மே ஹேட் டு சஃபர். இது கொஞ்ச காலத்துக்கு தான். அதாவது கண்டினியூஸாக சஃபரிங் கொடுத்துருவேன் அப்படி சொல்ல வரல. கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். பட் யூ கோ த்ரூ இட், யூ வில் பிகம் அ பட்டர்ஃப்ளை. இல்லை எனக்கு கேட்டர்பில்லாவே இருக்கிறேன், அதுவே போதும் எனக்கு அப்படின்னு இருந்தோம்னா என்ன ஆச்சு? நீங்கள் பறக்கிற ஒரு வாய்ப்பை எழுந்துருவீங்க. யூ வில் நெவர் டேஸ்ட் நெக்டர். அந்த தேனை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் மாறுறது ஒன்றே மாறாத விஷயன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு. இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, we should cherish slander. என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசினா பரவாயில்ல, தேவனுக்கு தெரியும். அட்லீஸ்ட் இப்படியாவது என்னை பற்றி பேசுகிறாங்க, ஐ வில் ரிஜாய்ஸ் இன் இட். என்னை யாரோ ஒரு பொய்யான விஷயத்தை பரப்புறாங்களா, நோ ப்ராப்ளம், காட் நோஸ். என்னை யாரோ கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கிட்டே போய் நான் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. we need to get into that level இல்லையா? இந்த ஃப்ளஷ், இந்த மாம்சம் எப்பவுமே தன்னை நியாயப்படுத்திட்டே இருக்கும். ஸோ என்னோட ரியாக்ஷன் மாம்சத்தின் வழியாக வருதா இல்லை புது சிருஷ்டிக்கு மூலமாக வருதான்றதை நம்ம கவனிச்சோம்னா திங்ஸ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். படிக்கலாம். 1 Peter chapter 2:23. இயேசு கிறிஸ்து எப்படி டீல் பண்ணான்றதை பார்ப்போம். அவர் ஐயப்படும் போது மதிப்பையாகும், பாடுபடும் போது பயமுறுத்தாகும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். இங்க இதெல்லாம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விஷயத்தை செஞ்சார். இதெல்லாம் எனக்கு நடக்குது, ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கினார்னா, he entrusted everything to him who will judge justly. நியாயமா ஒருத்தர் இதை வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைக்குவார் இல்லையா? யார் அது? பிதாவாகிய தேவன்.
அவர் பார்த்துக்குவாரு. நீ என்னை துன்புறுத்துற, என்னை திட்டுற, என்னை துப்புற, எல்லாம் பண்ற, ஆனா தேவன் இதை அனுமதிச்சிருக்கார். அந்த ரைட் டைம்ல தேவன் பார்த்துக்குவாரு. அதுக்கான பிளெஸிங்ஸ் எனக்கு வரும்ன்ற நம்பிக்கை வந்து யாருக்கு இருந்தது? இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. ரைட்? Hebrews chapter 2 verse 10. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சர்வத்தையும் உண்டாக்கினார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இங்க வசனம் சொன்னா, in bringing many sons and daughters to glory, it was fitting that God, for whom and through whom everything exists, should make the pioneer of salvation perfect through what he suffered. அவருடைய பாடுகளும் துன்பத்தின் மூலமா வேறவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வர மாதிரி, டு பிரிங்கிங் மெனி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் டு க்ளோரி. நிறைய என்ன சொல்றது, நம்ம எல்லாரையும் அந்த மகிமைக்குள்ள கொண்டு வரதுக்காக ஹி சஃபர்ட். அப்போ ஒன்று, என்னோட குணத்துக்கு வளர்க்கறதுக்காக நான் சஃபரிங்ல இருக்கிறேன். இன்னொன்று, என் கூட இருக்கிறவங்களும் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. என் கூட இருக்கிறவங்களுக்கு பாடுகள் இருக்கு. அதையும் நம்ம வந்து கவனிக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்கணும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்கும்போது நான் என்ன யோசிக்கணும்னா, ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அவரோட பிரச்சனைக்கு நான் எப்படி ஆறுதலாக இருக்க முடியும், இல்லை அவரை நான் எப்படி உற்சாகப்படுத்த முடியும், நான் செய்கிற எந்த காரியம் அவரோட ஒரு பாடுகளை கொஞ்சம் பேர்டன் கொஞ்சம் லைட்டண்டாக மாற்றும், இந்த ஒரு தாட்குள்ளே வரும். ஃபர்ஸ்ட் தாட், ஜென்ரல் அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், பிரதர் அதெல்லாம் உங்கள் பிரச்சனை பிரதர், நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். கரெக்டு தான் அதுவும். இஸ் தட் த ரைட் வே டு அப்ரோச்? இப்போ இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும் போது எபிரேயர்ல என்ன சொல்றேன்னா, மர்சி சீட்டுன்னு ஒன்று போகும்போது அவர் என்ன மாதிரி, ஹீ வில் எம்பத்தைஸ் வித் யூ. என் கஷ்டங்களை புரிஞ்ச ஒரு ஹை பிரீஸ்ட் தான் நமக்காக இருக்கிறார். அப்போ we should also become a merciful high priest. இப்போ என் கூட ஒருத்தர் பிரச்சனை இருக்கும்போது அவர் போயிட்டு நான் அட்வைஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேர் ப்ராப்ளம், அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. ஒன்ஸ் தே பிகம் கான்ஃபிடென்ட் வித் யூ, அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லலாம், இப்படி பண்ணுங்க பிரதர், இப்படி பண்ணாதீங்க பிரதர். ஸோ பாடுகள் வரும்போது வெறும் என்னை பற்றி மட்டும் சிந்திக்காமல், பக்கத்தில் இருக்கிற என்னோட சகோதரருக்கு பாடுகள் ஒரு நேரத்தில் என்னன்னா, அவங்க பாடுகள் என்னென்னு நமக்கு தெரியாது. வெளி தோற்றத்தை they'll be happy, சந்தோஷமாக இருப்பாங்க. பட் நாம் அவங்க கூட உட்காந்து பேசும்போது தான் we'll know actually they also have problems. ரைட்? ஸோ இந்த ஓட்டத்தில் நான் மட்டுமே ஓடக்கூடாது, நான் வந்து வேறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, சின் ஆஃப் ஈடமைட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஏதோம் என்ற ஒரு என்ன சிஸ்டர், ஏதோமியரின் பாவம்னு ஒன்று வரும். என்ன பாவம் அவங்க பண்ணாங்க? உபதாயான்னு ஒரு சின்ன புக் வருதா, 2-3 பேஜ் தான் வரும். அந்த உபதாயா வந்து யாரை குறித்து எழுதுறாருன்னா, ஈடமைட்ஸ், இந்த ஈதோமியர்களை குறித்து எழுதுறாரு. என்ன சொல்றாரு, என்ன தெரியுங்களா பிரச்சனை? இஸ்ரேல் மக்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கினாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க பிளட் பிரதர்ஸ் ஆக்சுவலாக, தே ஷுட் ஹவ் ஹெல்ப் தெம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் தே ஜஸ்ட் வாட்ச்ட். தட்ஸ் வை காட் சேஸ் ஐ எம் நாட் ஹாப்பி வித் யூ. உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்த்தேன், உங்களோட சகோதரர்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நீ பண்ணல அப்படின்றது தான் பாயிண்ட். இப்போ நம்ம பேசிக்ஸ்லாம் படிச்சிருக்கோம், படிக்கிறது வேண்டாம். இது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் மேத்யூ சாப்டர் 25 வந்து என்ன பார்த்தோம்னா, ஷீப் அண்ட் த கோட்னு வரும். இப்போ தேவனோட ராஜ்யத்தில் யார் ஷீப்பாக மாறுறாங்க, யார் கோட்டாக மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணாங்களோ, தண்ணி இல்லை நம்ம தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாங்க, இல்லை சிக்காக இருக்கும்போது பார்த்தாங்க, நல்லா நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் யாரை குறிக்குது? தோஸ் ஹூ ஹெல்ப் அதர்ஸ் இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஒரு குணத்தை நம்ம வழி நடத்தணும்னா அந்த குணத்தை நம்ம இப்பயே வளர்த்துக்கணும். தட்ஸ் த பாயிண்ட் தட் வி ஆர் ட்ரைங் டு மேக். ஸோ இதுக்கான வசனங்க கூட நிறைய நீங்கள் படிக்கலாம். ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். கலேஷியன்ஸ் சாப்டர் 6 verse 2. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவ பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றணுங்களா?
How do you fulfill the law of Christ? By carrying each other's burden. ஒருவரின் ஒருவர் பாரத்தை நாம சுமக்க கத்துக்கணும். That is how fulfill the law. What is the law of Christ? கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணம் என்ன? லா நியாயப்பிரமாணமா? The law of love. நான் உங்களை எப்படி அன்பு செஞ்சனோ நீங்க ஒருத்தர் அன்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்போ அந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்தணும்னா ஒருத்தரோட ஒருத்தர் பாரத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுமக்க கத்துக்கணும். See, that is how we become good people. பாருங்க, இன்னைக்கு நாம பார்த்தது என்னன்னா சிம்பிள் தான். அந்த திராட்சை ரசம், அந்த கப்பு எதை குறிக்குதுன்னா நமக்கு உண்டான பாடுகள். தேவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு பாடுகளுமே அவரு ரொம்ப கவனமா இது இந்த சகோதரருக்கு இந்த சகோதரிக்கு தேவைன்ற மாதிரி டிசைன் பண்ணி அனுப்புறாரு. அதை நம்ம யூஸ் பண்றோமா இல்லை அதை நம்ம வீணாக்கிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்கு. மறுபடியும் இன்னொரு நம்ம மெமோரியல் சர்வீஸில் அட்டென்ட் பண்ணும்போது we should have become better people. நாம் எப்படி இருந்திருக்கணும்னா, போன வருஷம் எப்படி இருந்தேன், இன்னைக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறி இருக்கு, என்னோட குணங்கள் மாறி இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா that will definitely be a blessing. அப்போ நான் இந்த ஒரு திராட்சை ரசமாக மாறணும்னா கண்டிப்பாக புழிஞ்சு எடுத்து தான் ஆகணும். I must be squeezed, I must be crushed, I must be trampled. என்னை காலால் மிதிக்கப்படணும், என்னோட இந்த மாம்சத்தின் சிந்தைகள் சாகணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டே வந்தாதான் I will partake in this juice. அப்போ தான் we will lose our identity. எப்பெல்லாம் நான் இருக்கிறோமோ கண்டிப்பாக நாம் போக முடியாது, நாம் சபையாக மாற முடியாது. ஸோ லெட்ஸ் லூஸ் அவர் ஐடென்டிட்டி, பிகாஸ் only when we lose our identity, Jesus becomes our identity. எப்போ என்னோட ஐடென்டிட்டி என்னை விட்டு போதோ இப்போ இயேசு கிறிஸ்து என்னோட அடையாளமாக மாறிடுவார். ஸோ இன்னையோட பாடத்தின் சம்மரி இவ்வளோதான். எவ்ரி ப்ராப்ளம் இஸ் கஸ்டம் மேட், ப்ளீஸ் டோன்ட் ஸ்குவாண்டர் இட். நமக்கு கொடுக்குற பாடுகளை நாம் தேவன் இதை அனுமதிச்சிருக்கார், நான் என்ன மாறணுன்ற ஒரு சிந்தைக்குள்ளே போகலான்றது தான் இந்த ஒரு டாபிக். தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிஸ்னிங். காட் பிளஸ்.